மீது பாஜகவுக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? ஏன் திமுகவ அடியோட ஒழிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணத்த நான் சொன்னா, நீங்க திமுகவுக்கு ஜால்ரா போடுறீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணுவீங்க. ஆனா சமீப காலமாக எடப்பாடியுடைய அதிமுகவுக்கும், பாஜகவுக்கும் முட்டு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பவாதி சவுக்கு அவர் வாயாலேயே சொல்றாரு. கேளுங்க. இன்னைக்கு பாஜகவ கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். இன்னைக்கு நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்கள காவிமயமாக்கிட்டாங்க. தமிழ்நாட இன்னும் அவங்களால காவிமயமா மாத்த முடியலன்னா, அதற்கு காரணம் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள். அதனால தான் திமுகவ வேரோட அழிக்கணும்னு இவங்க கிளம்பி இருக்கிறாங்க. அப்படிங்கிறத அவர் வாயால அவரே ஒப்புதல் வாக்குமூலம் குடுத்திருக்கிறாரு. இப்ப புரியுதா? இந்த கூட்டமெல்லாம் சேர்ந்து திமுக மேல ஏன் இவ்வளவு வன்மத்த உமிழ்றாங்க அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க காவிமயமாக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையின் நோக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும்போது ஒரு ஸ்டேட்டு அண்டு சதர்ன் ஸ்டேட்ஸ் அதில் ஒரு ஸ்டேட் ரொம்ப வம்பு பண்ணினுக்குது என்று அவர்கள் இப்போ தான் கவனமே வருது. வர்ற நேரத்தில் பார்த்தா இங்கேருந்து வந்து சனாதனத்தை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணி யார் செய்கிறான்னு பார்த்தா ராஜாவோட பையன் இளவரசன் இந்த மாதிரி பேசியிருக்கிறான். அப்போ விடக்கூடாது, அந்த சாம்ராஜ்யத்தை அழிக்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? சரி தவறுக்குள்ளே நான் போகல, இது சரியா, இப்படி வந்து தமிழ்நாட்டையும் காவிமயமாக்குவது சரியா அப்படின்றதுக்குள்ளெல்லாம் நான் போகல. ஆனால் இது அவர்களோட செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை அடைவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இங்கே சமீபத்தில் செய்திகளில் பார்த்துருப்பீங்க, 80களிலிருந்து இந்த ராமர் கோவில்னு சொல்லி கட்டி முடிச்சிட்டாங்க. இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? பீகாரில் சீதைக்கு கோயில்னு சொன்னார் பார்த்தியா பிரதமர்? ஸோ அப்போது தமிழ்நாடு கைகூடாமல் இருக்கிறது. கைகூடாமல் இருப்பதற்கு எது முக்கிய காரணமாக இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி தடையாக இருக்கிறது. அப்போது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் நமது மதத்தை, சனாதனத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள். அதை ரொம்ப அருவருப்பாக வர்ணித்திருக்கிறார்கள். நாளை இவர்கள் ஜெயித்தால் மீண்டும் இதை வர்ணிப்பார்கள். நமது சனாதனத்திற்கு இந்த கட்சியே ஆபத்து. அப்போ இந்த கட்சி இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்து இந்த கட்சியை வழிநடத்த இருப்பவர் இளவரசர், பட்டத்து இளவரசர் அடி. ஆட்சிக்கு வரலன்னா தானாகவே அந்த கட்சி காலி ஆகிடும். அப்போ அதுக்கு அவங்க தீவிரமாக செயல்படுறாங்க. ரைட்டா? இவ்வளோ ஒரு கேம் பிளான் வச்சுருக்காங்க. அந்த கேம் பிளானை செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கு எந்த எல்லைக்கும் அவர்கள் செல்வார்கள். சரி, எடப்பாடியை வேணான்னு சொல்லிவிட்டு வேறு கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவது சாத்தியமா? 24 ட்ரை பண்ணிங்க, என்னாச்சு? தொடச்சிக்கிட்டு போச்சா? ஸோ தே ஆர் நாட் ரெடி டு டேக் எனி ரிஸ்க். ஸோ இது எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த போயிட்டு வந்தோம். ஓகேவா? அதனால் இப்போ இப்படி தான் இருக்கும். நவம்பர் 4வது வாரம் விவாதிப்போம்.